அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வைக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். பட் நம்ம ரொம்ப பரபரப்பான செய்திக்குள்ளே நுழைய போகிறோம். ஜனவரி 1லேருந்தே நம்ம அப்படி தானே இருக்கோம். கொஞ்சமாவது கேப்பு கொடுக்குறாங்களா பாஸ்னா, கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்கல. அடித்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி டென்மார்க்லாம் கொடுத்த அறிவிப்பு அடடே அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அமெரிக்க வீரர்களை பார்த்த உடனே சுட்டுருங்கன்ட்டாங்க. என்னப்பா அது குருவி சுடுற மாதிரி சொல்லிடுறீங்க? அது யாரை பார்த்து சொல்கிறீங்க? தாதாவை, உலக தாதாவை உங்களால் சுற்ற முடியுமா? இல்லை சுட்டதுக்கப்புறம் டென்மார்க் தான் இருந்து விடுமா? ஆனால் திடீர்னு பயங்கரமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேற்று ட்ரம்ப் சொன்ன அறிவிப்புக்கும் இங்கே என்ன சம்பவம். சரி, அது ஒரு அதிர்ச்சியான செய்தின்னா அங்கே ஒரு பரபரப்பு. அப்படியே வந்தால் பொட்டுன்னு பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரே போட்டார். இனி ரஷ்யா கிட்ட எந்த நாடாவது வாங்கினீங்கன்னா 500% வரி அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ட்டாங்க. 1% 100%லாம் இல்லை. இது டைரெக்டாக பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நேரடி மிரட்டல். இந்தியா, பிரேசில், அங்கே சீனாவுக்கு முடிச்சிருவோம், உங்கள் நாட்டையும் முடிச்சிருவோன்னு எச்சரிக்கிறாங்க. அப்புறம் இதுக்கப்புறமும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒன்றா சேர்ந்து எதுவும் பண்ணல அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாஸ் அப்படின்னு மனவேதனையோட. அடுத்து இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா, அமெரிக்காவுக்குள்ளார இந்த அகதிகள்லாம் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் ஐசிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டஸ்ட் திடீர்னு. ஏன்னா ஒரு லேடியை சுட்டதுக்கப்புறம் சம்பவம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஈரான் ப்ரோட்டஸ்ட்டை பார்க்குறத விட நாங்கள் அமெரிக்காவையே ஆட்டி படிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் பயங்கரமான ஒரு போராட்டம். ஈரானுடைய போராட்டத்தோட சூழ்நிலை என்ன, சுற்றிடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அனைத்து தகவல்களும் சிறப்பான சம்பவமாக பார்த்துடலாம். கிளம்பிட்டே இருக்கிறோம். பட் எங்கே போகலாம்? அமெரிக்காவும் டென்மார்க்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறோம். அங்கே என்ன ஒரே சண்டையாக இருக்குது, அதனால் எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டென்மார்க்கினுடைய புதிய அதிபர்னுடைய வீடியோ பதிவு உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். அவர் தான். ஏன்னா அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு வேஷத்துக்கு போட்டுருவார். அதனால் டென்மார்க்கான புதிய அதிபரை உங்களிடம் காட்டிவிட்டு தான் மற்ற செய்தியை நான் சொல்லணும். நான் நேற்றே ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் ரொம்ப தெளிவாக போட்டார். நேட்டோ நாடுகளே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் 2% தான் தனது ஜிடிபியிலேருந்து ஒதுக்கி செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லி 5% ஜிடிபி ஒதுக்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் எதன் காரணத்தினால? நட்பின் அடிப்படையில், நாங்கள் உங்கள் நாட்டை காப்பாற்றணுன்ற அடிப்படையில். இல்லைனா ஒரு மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் தான் அதிகமாக நேட்டோ நாடுகள் செலவு பண்ணோம், நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்ட்டாங்க, வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போ நேட்டோ நாடுகளில் அமெரிக்கா மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் உங்களை மிரட்டுவாங்க. என்னடே அப்படின்னு வந்து மிரட்டினாங்கன்னா நீங்கள் பயந்துடுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உக்ரைனில் இப்போ என்ன நிலைமை இருக்கோ அதே நிலைமை தான் ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடு கூட நிலைமையும். நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. அதனால் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. வாங்க நண்பர்களே, ஒன்றா பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னார். நேட்டோவில் தானே இருக்காங்க நார்வே. முட்டாள்தனமாக, எப்படி முட்டாள்தனமாக எனக்கு நோபல் பரிசு கொடுக்கல, எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் வந்தது? நான் அதை பற்றி விருப்பப்படலை. இல்லைனா எனக்கு நோபல் பரிசு கொடுக்கல, நான் தான் 8 போர் நிறுத்தினாரு. தலைவா, நீ 8 போர் நிறுத்தினது பெருசு இல்லை, இங்கே ஒரு உலக யுத்தத்தையே தொடங்கி வைக்கிறீங்களே அதுதானே பெருசு. இப்போ நோபல் பரிசு வந்து 8 யுத்தத்தை நிறுத்தினதுக்கா, இல்லை உலக யுத்தத்தை தொடங்கி வைத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான நோபல் பரிசா? இதுதான் இப்போ நம்ம பட்டிமன்றம் நடத்தணுன்னா இப்போ அதுதான். ஏன்னா இப்போ போகிற ஸ்பீடெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் நெஞ்செல்லாம் குறையில. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மெட்டர்னிட்டி லீவில் இருந்தாங்க. கருணா லீவிட், வெள்ளை மலையோட செய்தி தொடர்பாளர், அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாம். அந்த லீவெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. வந்தோடனே அந்த அம்மா கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டு தள்ளிட்டாங்க. மேடம், கிரீன்லேண்ட் என்ன மேடம் சொல்கிறீங்க? ஏன் மேடம் உங்கள் சார் வந்து ஒரே அடியாக அபகரிக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த வார்த்தை வந்து தப்பு. சீனா கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்தும் நாங்கள் எங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்காக கிரீன்லாந்தை எங்கள் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுவும் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கிரீன்லாந்தை வந்து அபகரிக்கலாம் இல்லை, செக்யூரிட்டி பர்பஸுக்காக இணைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப தெளிவாகிறாங்க. கிரீன்லாந்து வந்து இப்போ இருக்கிற பெனிஃபிட்டை விட எங்களோட இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. 2 ஆப்ஷனு, இணையிறாங்களா வேலை பேசியிருக்குன்ட்டாங்க. அந்த இடம் எவ்வளோ வேலையோ தான் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் மனநிலை இருக்காங்க. இப்போ நேட்டோ நாடுகள்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டென்மார்க்கினுடைய ப்ரெடஸ்கியன் அவர்கள் வந்து
1959 ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அந்த ரூல் என்னென்னா, கிரீன்லாந்துக்குள்ளே யாராவது ஒரு படைகளோ வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னாங்கன்னா டென்மார்க்குக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கிரீன்லாந்து வந்து ஷூட் பண்ணோம். ஏன்னா இவங்களுடைய யுனைடெட் கிங்டம் அவங்க. ஆனால் இப்போ என்ன புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா, அதிரடி உத்தரவு. கிரீன்லாந்தை அபகரிப்பதற்காக அமெரிக்க வீரர்கள் களமிறங்கினால் சுட்டு தள்ளிடுங்கன்ட்டாங்க. குருவி சுடுற மாதிரி சுட்டுருங்கன்ட்டாங்க. நீங்களா எங்கள் இடத்துல பர்மிஷனாக வாங்கவே தேவையில்ல. கிரீன்லாந்து வீரர்களே தயாராக இருங்க. ஒரு 15 பேர் இருப்பீங்க, தயாராக இருந்துக்கோங்க. 15 வீரர்கள், 15லேருந்து ஒரு 30-40 வீரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க கிரீன்லாந்தை பாதுகாக்கிறதுக்கு. எல்லோரும் தயாராக இருங்க. அமெரிக்க வீரர்கள் வந்தால் சுட்டு தள்ளிடுங்கன்ட்டாங்க. சரி, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வசனம்லாம் நல்லா தான் இருக்குது மேடம். அதை விட எங்கள் நேற்று கூட ஒருத்தர் பயங்கரமாக பேசின, நேற்று இல்லை, ஒரு வாரமாக நாங்கள் அங்கே நிக்கோலஸ் மடுரோ அவர்களோட வசனத்தை கேட்டு நாங்கள் டயர்டாகிட்டோம். இப்போ இந்த அம்மா டென்மார்க் வேறு ஃப்ரெடஸ்கியன் அவர்கள் வந்து பயங்கரமாக வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க 2 நாளாக. மார்க்கோ ரூபியோ அவர்கள் இப்போ டென்மார்க்கு போகிறாராம். போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் அவங்களே அவங்க பொண்ணான வாயால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த கிரீன்லாந்து அங்கே அமெரிக்காவுடன் இணையிறது தான் சால சிறந்ததுன்னு சொல்கிறாங்களா, சொல்ல வைக்கிறாங்களா, நீங்களே பாருங்கள். நீங்கள் நேற்றே சொல்லிட்டாங்க. ஜெர்மனி, இன்னும் ஒரு சில நாடுகள், போலந்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செக்யூரிட்டி பர்பஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம், மற்றபடி நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம், ஏன் அமெரிக்கா கிட்ட இருந்தால் என்ன அப்படின்னு லைட்டாக பிட்டை போட்டாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு வழியே இல்லை, கிரீன்லாந்து அங்கே போகுது. ஏன்னா அவங்க ஒரு மிதப்பில் இருக்கிறாங்க. அதாவது செஸ் கேமில் நாங்கள் அக்ரெசிவ் மோடில் இருக்கோம், எங்களுக்கு எதிராக யாருமே கிடையாது, இனி நாங்கள் தான் உலகத்தின் தாதா, இனி எல்லாம் பிரித்து மேய போகிறோன்னு அவங்க ரொம்ப ஒரு மிதப்பில் இருக்கிறாங்க. நம்ம மறுபடியும் இந்த டைலாக்கை சொல்லிடலாம். இராணுவத்தால் அழிஞ்சவனை விட ஆணவத்தால் அழிஞ்சவன் தான் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அழிவு இல்லைன்றாங்க. நாங்கள் தான் தாதா, எங்களை எதிர்த்துக்க ஆள் இல்லை. வெனிசுலானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் இன்றைக்கி புலம்புனார். கேவலம் 100 வருடங்களாக நாங்கள் இந்த பிரச்சனையில் ஆட்கொண்டு மிகப்பெரிய அமெரிக்காவை விட அதிகமான வளர்ச்சி பெற்றும் எங்களால் வளர முடியாத மிகப்பெரிய ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிறோம் அப்படின்றாங்க. புலம்பி நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வெனிசுலாவை அடிக்கிற மாதிரி நம்ம 2 கான்செப்டாக பிரிஞ்சிக்கலாம். இப்போ வெனிசுலா வெஸ்ட் பாகிஸ்தான், நம்ம 2ஐயும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான், பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதத்தை விட வெனிசுலாவில் கம்பேர் பண்ணிங்கன்னா தீவிரவாதிகள் ரொம்ப கம்மி தான். மெயினாக அவங்க போதைப் பொருளை கடத்துகிறாங்கன்றாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி கொலம்பியானுடைய குஸ்டோ அவர்கள் என்ன சொன்னார்னா, உங்கள் ஆளுங்க தாங்க டீலிங்கே ஏற்படுத்துகிறாங்க, உங்கள் ஆளுங்க உங்கள் அரசியல் பொலிட்டீஷியன் டீல் ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டல்கிட்ட மறைமுகமாக போதைப் பொருள் வாங்குறேன்னா எப்படி அங்கே எங்களால் கொண்டு போக முடியும்? நீங்கள் திருத்த வேண்டியது எங்கள் நாட்டில் இல்லை, உங்கள் நாட்டில்ன்றாங்க. அப்போ பிரச்சனை அங்கே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அங்கே தீவிரவாதம் பெருசாக இருக்கானா இல்லை, ஆனால் அங்கே பாகிஸ்தானில் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அமெரிக்கா எடுத்த நடவடிக்கை மாதிரி நம்ம பாகிஸ்தான் மீது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கா ஓடி வருவாங்க, துருக்கி ஓடி வருவாங்க, எல்லா நாடுகளும் ஓடி வருவாங்க. ஏன்னா நம்ம அந்த தாதா பொசிஷனில் இல்லை இந்தியா. ஆனால் அதே பாருங்கள், இது வரைக்கும் வெனிசுலாவுக்கு ஆதரவாக யாராவது எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, எல்லாம் தெரிவிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று அங்கே போயிட்டு எதாவது பண்ண முடியுதா? ஏதாவது தடைகள் விதிக்க முடியுதா? லெட்ஸ் மேக் ஏ டீல்னு மிரட்ட முடியுதா? எதுவும் பண்ண முடியலல்ல. அதுதான் அவங்க ஒன்றும் இதுக்கப்புறம்லாம் அவங்க ஒரு டாப் கியரில் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா நம்மளுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-50 பில்லியன் ஆயில் நாங்கள் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நாங்கள் திருப்பி பணத்தை கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் ரேட் என்னவோ அதே ரேட்டு கொடுக்குறோம். ஆனால் அதை எப்படி கொடுப்பாங்கன்னா, வெனிசுலா அரசாங்கம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் இங்கேருந்து பே பண்ணுவோம் டைரெக்டாக. இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் இந்த இடத்துல கட்டிடங்களை கட்டணும் அப்படின்னா அது எங்களுடைய வெஸ்டர்ன் அதாவது அமெரிக்காவுடைய குவாலிட்டிக்கு இணையாக நாங்கள் தான் கட்டி கொடுப்போம், நேரடியாக பணத்தை கொடுக்காம. இது ரொம்ப முக்கியம். இப்போ பொருளாதார தடை விதிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் நாங்கள் வாங்குகிறோம், ஆனால் பணத்தை நாங்கள் நேரடியாக கொடுப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வெனிசுலானுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் நேரடியாக பயன்படுத்த போகிறோம், அது ட்ரம்ப்போட கட்டுப்பாட்டில் இருக்குன்றாங்க. இதுக்கப்புறம் மற்ற நாடுகள் வெனிசுலாவில் வேலை கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் சீனாவையோ
இல்லை ரஷ்யாவையோ இல்லை ஈரானோ இல்லை இந்தியா வேறு யாராக இருந்தாலும் வெனிசுலான்னு எங்களோட கட்டுப்பாடு, வேறு எந்த நாடுமே ஆயில் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் நேரடியாக யாருக்கு கொடுக்குறோம், அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு அந்த ஃபண்டு இவங்க டைரெக்டாக வாங்க முடியாமல் அவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வெனிசுலா மறுத்தாலுமே இப்போ என்ன அதிகபட்சம் உலக நாடுகள் என்ன பண்ண முடியும், ஐநாவில் போய் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி சொல்லிட்டாங்களே அமெரிக்கா, நாங்கள் ஐநாவிலேருந்து வெளியேறோன்றாங்களே. வெளியேறோம் அப்படின்னா இந்த 69 கூட்டமைப்புகள் ஒன்றா சேர்ந்து இந்த கிளைமேட் கிரைசிஸுக்காக உருவாக்குனாங்கல்ல, அதிலேருந்து வெளியேறோன்னு சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளோ தெளிவாக சொல்கிற நம்ம அமெரிக்கா வந்து இந்த கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து ஏன் வெளியேறாங்கன்னா அதிலே ஒரு உள்குத்து இருக்குது. இந்த கிளைமேட் கண்ட்ரோல், கிளைமேட் கிரைசிஸோட முக்கிய நோக்கம் என்னங்க, மெயினாக க்ரீன் எனர்ஜி நோக்கி போகிறது தான். அதாவது இந்த கார்பன் வெளியேறதை நிறுத்திட்டு க்ரீன் எனர்ஜியை நோக்கி போகிறது தான். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி உருவாக்குறது தான். இந்த ஆள் இவர் பாட்டு கஷ்டப்பட்டு நாடு நாடாக போய் அந்த நாட்டின் மீது வரியை விதித்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆயில் விற்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வெனிசுலா கிட்ட திருடி வச்சுருக்கிறாரு. ஒரு பூஸ்டாக வரும்போது எல்லா நாடுகளும் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி போதும்பா, எங்கள் நாட்டிலே மின்சாரமே இருக்குது, எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் அது இதுன்னு மாறிட்டாங்கன்னா நாளைக்கு தேவையில்லாமல் போயிடுமே. அப்போ அமெரிக்கப்பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நேக்கா இப்போ இருந்தே நம்ம வெளியேறினா இந்த கூட்டமைப்பை உடைக்கணும். இதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் எனர்ஜி அந்த எனர்ஜிலாம் கிடையாது, எல்லாருமே டீசலை நம்பி தான் இருக்கணும், ஆயிலை நம்பி தான் இருக்கணுன்ற கான்செப்ட்டுக்கு அமெரிக்கா வந்துட்டாங்க. இப்போ ஏன்னா இப்போ அதை நோக்கி தான் நம்ம போகணுன்ற முடிவுலும் இருக்காங்க. அதுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இந்த காற்றாலையில் வரக்கூடிய மின்சாரத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் டோட்டலி வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புரபகண்டாவை இப்போ இருந்தே க்ரியேட் பண்ணுறாங்க. சரி, அதை விட்டுறலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு ஐநானுடைய கூட்டமைப்பிலையோ இல்லை ஐநானுடைய சொல் பேச்சே கேட்கலன்னும் போது இந்த ஐநா நாடுகள் ஒருங்கிணைந்து அமெரிக்காவை புறந்தள்ளி அமெரிக்கானுடைய வீட்டோ அதிகாரத்தை புறந்தள்ள முடியுமா? அதுதான் இங்கே கேள்வி. இப்போ எல்லா நாடுகளும் அமெரிக்கா எதுக்குறோன்னா, இப்போ உங்களுக்கு நீ ஐநாவாவது டேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் அதுலேருந்து தேவைப்பட்ட எந்த கூட்டமைப்புலையும் இல்லை, மொத்தம் 69 இதில் இருக்குது, எல்லாத்துலையும் நாங்கள் வெளியேறோன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் ஐநா நாடுகள் அமெரிக்காவை மட்டும் தள்ளிட்டு நீங்கள் மட்டும் கொண்டு வந்து ஒரு ஏதாவது ஒன்று உருவாக்க முடியுமா அப்படின்னா அதுவும் உருவாக்க முடியாது. அப்போ இத்தனை நாள் ஏதோ ஐநாவோட கட்டுப்பாட்டில் ஏதோ அரைக்குறையாக இயங்கின மாதிரி நடித்தாங்க, ஏதோ அப்பப்போ சொம்பில் எச்ச துப்பிக்கிட்டு அது இதுன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, போயிட்டு பிஸ்கட் நீயும் குடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ அதுவுமே இல்லை. ஏன்னா இந்த நகர்வுகள் எல்லாமே வந்து நம்ம கிளியராக இருக்குது. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் வெனிசுலா மீது தடை விதித்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இல்லை எண்ணெய் கப்பல்கள் வேறு ஏதாவது போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்போம், அதுக்கான சாம்பிள் தான் எதுன்ட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ரஷ்யா கப்பல்லாம் என்ன, பெரிய கப்பல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. நாங்கள் செஸ் கேமில் வந்து அக்ரெசிவ் மோடில் இருக்கும். செஸ் கேமில் அக்ரெசிவ் மோடில் இருக்கும்போது குறுக்கா யார் வந்தால், கௌசிக்கு வந்தால் என்ன, இல்லை குறுக்கா யார் வந்தால் என்ன, பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருந்துருவோம், அவ்வளோதான், இனி எங்களை தடுக்க ஆட்களே கிடையாதுன்ட்டாங்க. வெளியிட்டாங்க தைரியமாக, ரஷ்யானுடைய கப்பலை இப்படி தான் நாங்கள் அடித்தோம், இப்படி தான் தூக்கணும் பாருங்கள், இது எல்லா நாடுகளுக்கும் ஒரு பாடம், இனி வெனிசுலாவுக்கு எந்த கப்பலும் வரக்கூடாதுன்ட்டாங்க. கேட்டால் நாங்கள் பொருளாதார தடை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து வெனிசுலா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை தைரியமாக நீக்க முடியுமானா முடியாது. ஏன்னா உலக தாதாவாயிட்டாங்க. இது என்னால் ஆதங்கமாக சொல்கிறேன் நான். ஏன் இதுக்கப்புறமும் சீனா, ரஷ்யா, இந்தியா ஏன் ஒன்றிணைந்து ஒரு பெரிய முடிவு எடுக்க முடியல, ஏன் எல்லாம் பண்ண முடியலன்ற ஒரு ஆதங்கம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி அடுத்த டைலாக்கை நம்ம பார்க்க முடியுது, 500% டேரிஃப். இனி ரஷ்யா கிட்ட யாரெல்லாம் ஆயில் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு 500% வரி விதிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டாங்க, உக்ரைன் வந்து ஓரளவுக்கு வழிக்கு வந்துட்டாங்க, ஆனால் ரஷ்யா இன்னும் நிறைய கோரிக்கைகள் வைத்து அப்படியே இழுத்தடிச்சிட்டே இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் 500% வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடுநிலை பேச்சாளர்லாம் போனாங்கல்ல, அந்த வாப்பா வந்து பேசுமான்னு சொல்லிட்டு போனாங்கள்ல, அந்த டீம் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்ல, ட்ரம்ப் அவர்களும் உடனே போட்டார். அந்த லின்சே கிரகாம் சொன்ன மாதிரி நாங்கள் 500% வரி விதிக்கிறோம். குறிப்பாக 3 நாடுகள் வச்சு டைரெக்டாகவே பேர் சொல்கிறாங்க. இந்தியா, ஒன்று வந்து பிரேசில், இன்னொன்று வந்து சீனா, அப்புறம் ஈரான். எல்லா நாடுகளுக்கும் ஏற்கனவே ஈரான் பொருளாதார தடைகள் இருக்குது, ஆனால் இந்த நாடுகளுக்கு 500% வரி நீங்கள் வாங்கி ஆகணுன்றாங்க. ரிலையன்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஐயா ட்ரம்ப் ஐயா, நாங்கள் 1ஆம் தேதி வாங்கலை,
எங்களை அந்த லிஸ்ட்டில் சேர்த்தி விட்றாதீங்க ஐயா, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஏற்கனவே எங்கள் சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் போலந்தினுடைய அங்கே ஃபாரின் மினிஸ்டரும் சரி இல்லை அங்கே இப்போ நேற்று ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து இந்தியா இதுக்கப்புறமும் ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், வாங்கவும் கூடாது. ஏன்னா ரஷ்யாவுடைய வார் மிஷனுக்கு இந்தியா நேரடியாகவே உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரிக்ஸ் கூட்டமைப்பு உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டணுமா கூட்டக்கூடாதா? வருஷம் ஒரு டைமு சும்மா பேருக்கு மட்டும் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு டீயும் பிஸ்கெட்டை சாப்பிட்றத விட்டு நாங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு கூட்டத்தை நடத்தணும் சாதிச்சிட்டோம் அப்படின்றத விட இந்த மாதிரி சமயத்தில் ஒரு கூட்டத்தை அதிரடியாக கூட்டி உடனடியாக எதிர்ப்பு நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் வாங்கி தான் தீருவோம், எல்லாம் ஒன்றிணைந்து ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க? இங்கே தான் வீக்னஸ், இந்த இடத்துல தான் வீக்னஸ் இருக்குது. அதே நான் அமெரிக்காவால் 500% வரி விதிச்சிட முடியுமானா இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு டிராபேக் இருக்குது. சீனாவுடைய கையில் காலில் விழுந்து ரேர் எர்த் எலிமெண்ட் எல்லாமே வரியை குறைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி நீங்கள் வரியை குறைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வரி ஏற்றுனீங்க அப்படின்னா அது யாருக்கு லாஸ்? சீனாவுக்கு லாஸா, உங்களுக்கு லாஸா, அமெரிக்காவுக்கு லாஸ்? அவங்கள நடைமுறையில் செயல்படுத்த முடியுமானா செயல்படுத்த முடியாது. ஆனால் தனக்கு சாதகமான ஒரு சில இடத்துல லாக் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையுமே வந்து லாக் பண்ணுவாங்க. ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு. ஃப்ரான்ஸில் வந்து இந்த குளோபல் பாலிடிக்ஸில் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு ஃப்ரான்ஸுடன் இணைந்து பயணிக்கிறோம். ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் மேக்ரன் அவர்கள் கூடியவர்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறார். அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்லாம் போட போகிறாங்க. நம்ம ரஃபேல் விமானங்கள் அங்கே தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். அதனால் ஃப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் அமெரிக்கா உள்ள போந்து எல்லாத்தையுமே தனது ஒற்றை நபராக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ரூல்ஸே வந்து சிதைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. இது வந்து எல்லா நாடையும் பாதிக்கும். இப்போ இப்போ சீனாவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு. இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைனா தைரியமாக நம்ம போல்டான முடிவு எடுக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இங்கே எல்லா அரசியல் கட்சியோட புரிதல்கள் வந்து நம்ம புரிய வைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தேவை விலைவாசி குறையணும், அந்த கான்செப்டில் இருப்போம். நீ எந்த முடிவு எடுத்தால் எங்களுக்கு என்ன? நீ அமெரிக்கா பக்கம் போனால் என்ன, ரஷ்யா பக்கம் போனால் என்ன? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு பெரிய அளவுக்கு இதுதான்ப்பா பிரச்சனை. நாளைக்கு நம்ம அமெரிக்கா கிட்ட மோதணும் அப்படின்னா விளையாட்டம் வருது அப்படின்னா இதை அரசியலாக்கி இதை ஓட்டாக்குற பிரச்சனையில் இங்கே வரும். அதனால் இந்தியா ஷுட் பி a டேஞ்சர். கண்டிப்பாக அதை எப்படி அவங்க பாலிசியாக கொண்டு போக போகிறாங்கன்றதான் நீ வருகின்ற காலங்கள். இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே நீ ட்ரம்ப்பால் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா ட்ரம்ப் வாழ்க, அமெரிக்கா வாழ்க, அமெரிக்கா சூப்பர், அமெரிக்கா தவிர வேறு யாருக்கிட்டையும் வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் எல்லா நாடுகள்கிட்டையும் கேட்குறாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நாடும் ஒன்றிணையக்கூடாதுன்றதுலையும் ரொம்ப முடிவாக இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஒன்றுங்க இல்லைங்க ஐயா, எனக்கு கூட ஒரு சின்ன ஆசை தான். இன்றைக்கி கூட பாருங்கள், அங்கே பங்களாதேஷில் இப்போ தண்டர் JF-17 தண்டர் போர் விமானம் யாருக்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க? பாகிஸ்தான்கிட்ட போடுறாங்க. பாகிஸ்தான்கிட்ட போர் விமானம் மட்டும் இல்லாமல் சூப்பர் மஸ்டக் பயிற்சி விமானங்கள் இது எல்லாமே பயிற்சி எல்லாம் போயிட்டு பெரிய அளவுக்கு இன்னும் போர் விமானங்கள்லாம் பங்களாதேஷ் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா அவங்க அந்த நிலமை வரதுக்கு முன்னாடியே நம்ம டவுன் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு அது பெரிய டேஞ்சர் ஆகிடும். யார்? பங்களாதேஷ் சொல்கிறேன் நான். பாகிஸ்தான் அந்த அளவுக்கு ஆரம்பத்துலேயே இதெல்லாம் முதல்ல வந்து அப்பயே பண்ணியிருக்கணும், விட்டுட்டாங்க. அதை விட்டதின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த எல்லை பகுதியில் மீதி எல்லாமே எதிர்த்தாலும் அக்குள் அணுகுண்டு பாய்ஸ் வந்து சொல்லிட்டு சுற்றிட்டு திரியிறானுங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் பங்களாதேஷையும் விட்டுட்டோம் அப்படின்னா அது சேம் டிரான்ஸ்ஃபர் வந்துடும். இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய டேஞ்சர் ஆகிடும். பங்களாதேஷை இப்போயே தட்டி வைப்பது சால சிறந்தது. இதையும் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஆகும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் பங்களாதேஷை எப்படியெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் சீனா திடீர்னு இங்கே அமெரிக்கன் பாரு பாகிஸ்தான் போய்ட்டு சீனா கிட்ட பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட சீனா கிட்ட போயிட்டு பயங்கரமான அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்குள்ளே இன்டர்னல் ஒழுங்காக இல்லாத போது அவங்க ஈஸியாக அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திடுவாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட போயிடலாம். அமெரிக்காவில் நேற்று மாலை இந்த வீடியோ பதிவு பாருங்கள். அந்த காருக்குள்ளே இருந்த ரேடி பேர் வந்து ரீனிகுட். அவங்க வந்து ஷியா ஹேர், அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க இது மாதிரி அகதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஐசியினுடைய ஆஃபீஸர், ஐசின்னா இந்த அகதிகளுக்கு எதிராக ஒவ்வொரு வீடாக போய் டோர் சர்ச் பண்ணி
அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாடு கடத்துறதுல ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க. அவங்க ஃபஸ்ட் ஆள் எடுக்கிறாங்க, அடுத்த ஆள் முன்னாடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள இடிக்கிற மாதிரி இப்படி போனவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த அம்மா வந்து வளைஞ்சு தான் போனாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் இந்த மாதிரி ஒரு சுட்டு வீழ்த்திட்டாங்க, அமெரிக்க பிரஜையே எப்படி இவங்க சுட்டு வீழ்த்தலாம், எதன் அடிப்படையில் வீழ்த்தலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அமெரிக்க பிரஜை இல்லை, அவங்க அகதிகளாக வந்தவங்க. அதனால் என்னாச்சுன்னா, போக போக க்ரௌட் அதிகமாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் 10,000க்கு மேலே ஆகிப்போச்சு. இது எங்கே நடந்தது அப்படின்னா, மினாபோலிஸ்ன்ற பகுதியில் நடந்தது. இந்த மினாபோலிஸ்ன்ற பகுதியில் உடனே கூட்டம், க்ரௌடு ஒரு 10,000க்கு மேலே வந்துடுச்சு. அமெரிக்காவுடைய கொடியெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த நாடாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. இப்போ ஈரானுக்குள்ளார ஈரான் கொடி எரிக்கிறது, இல்லை இந்தியாவுக்குள்ளார இந்திய கொடி எரிக்கிறது, அமெரிக்காவுக்குள்ளார அமெரிக்கா கொடி எரிக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு அதை உடன்படிக்கை இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியேறிடலாம். நீங்கள் யாரும் எங்கேயும் கம்பல் பண்ணுறது கிடையாது. உடனே அமெரிக்கா கொடியெல்லாம் எரிக்கிறது அது எந்த நாடாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அவ்வளோ உடன்பாடு இல்லை. அமெரிக்கா கொடி எரிக்கிறீங்கன்னா நீ எதுக்காக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க? வெளியேற வேண்டியது தானே. உங்கள் நாட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் கொடி எரிக்க வேண்டியது தானே. இது எல்லா நாட்டிலையும் இந்த இஷ்யூ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அது உடன்பாடு இல்லாதவங்க நாட்டை விட்டு எப்போனாலும் வெளியேறலாம். இப்போ அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கோ அந்த நாட்டோட கொள்கைகளுக்கோ இல்லை பாடல்களுக்கோ எதுக்குமே எனக்கு உடன்பாடு இல்லாதவங்க அந்தந்த நாட்டில் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அந்த நாட்டை விட்டு இப்போ இந்தியாவில் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் தாராளமாக வெளியேறிக்கலாம். ஒன்றும் யாரும் கட்டாயப்படுத்தி நீ இங்கே தான் இருக்கணும்லாம் யாரும் சொல்லலை. அதே மாதிரி தான் அங்கேயும். அப்போ அமெரிக்காவுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அகதிகள் வந்து பெரிய அளவுக்கு எதுக்கிறனால தான் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடக்குதுன்றாங்க. இருந்தாலும் இந்த போராட்டம் கட்டுக்கடங்காமல் பெருசாக போனதுனால அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐசிஐ ஆஃபீஸருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. உடனே எலான் மஸ்க் வந்து அவர் என்ன தப்பு செஞ்சார், அவரை நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி போனனால தான் சுட்டாருன்னு ஒரு பதிவில் போடுறாரு. இவர் ட்ரம்ப் அவர்களை வந்து நான் அந்த வீடியோவை பார்த்தேன், ஹாரிபிளாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவங்க நடந்துக்கிட்டது ரூட். யார் ஆஃபீஸர்ஸ் இல்லை, அவங்க அகதிகளாக உள்ளே வந்தவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இப்போ டெமோக்ராட்டிக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எதிர்த்து பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அமெரிக்காவுக்குள்ளார. இது பெரிய பிரளயம் அடிக்க போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ஐசியினுடைய ஆக்டிவிட்டினால் அமெரிக்கா முழுவதும் பயங்கர வெறுப்பு மண்ணில் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. இது ஒன்று. இரண்டாவது, இந்த அங்கே பக்கத்திலே லேக் சிட்டின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு துப்பாக்கி சூடு ஒன்று, மர்ம நபர் நுழைந்த துப்பாக்கி சூடில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 6 பேரோட பக்கம் இன்ஜூர்டு. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே நம்ம வீடியோ நிறைவு பகுதியில் ஈரானில் பார்த்தோம்னா ப்ரோட்டஸ்ட் பெரிய அளவுக்கு மாறி இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய லெஃப்டினன்ட் கர்னல் ஒருத்தர் வந்து வெஹிக்கிளில் போகும்போது சுட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துலையும் துப்பாக்கி சூடு. காவல்துறை ஐஆர்ஜிசி என்ன பண்ணிட்டாங்க, போராட்டக்காரர்கள் மீதோ கலவரக்காரர்கள் மீதோ துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. சுலைமானி அவரோட சிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அடித்து உரைச்சி கொளுத்து பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. போராட்டங்கள் என்பது கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் அடுத்தது துப்பாக்கி கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. அங்கே ஒரு சில போராட்டக்காரர்கள்கிட்டே துப்பாக்கி இருப்பதாக கேள்விப்பட்டேன். இவங்களும் வெளிப்படையாகவே போராட்டத்தை நோக்கி அப்படியே சுடுறாங்க, ஓப்பனாக ஷூட் பண்ணுறாங்க, அவங்களும் ரிட்டனுக்கு ஷூட் பண்ணுறாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குன்றதை பார்க்க முடியுதுங்க. வீடியோவோட கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸில் இந்த பூனை தாங்க ரொம்ப பரபரப்பு. இது ஏஐ வீடியோ இல்லைங்க. ஐரோப்பாவில் இந்த பூனை வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. யாராக இருக்கும், ஒருவேளை ஹிட்லரோட வம்சாவளியாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பூனையை வந்து பயங்கரமாக வைரல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. அப்புறம் போலந்து வந்து இப்போ அவங்களுக்கு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வீரர்கள் பக்கம் அடுத்தடுத்து இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, முடிஞ்சோடனே கம்பல்சரி ட்ரைனிங்காக ஆல்மோஸ்ட் அவங்க வருஷத்துக்கு 3 லட்சம் வீரர்களை தயார்படுத்திகிட்டே இருக்கிறாங்க எல்லை பகுதியில். எந்த நேரத்தில் நம்ம ரஷ்யாவை எதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் இஸ்ரேல் ஜோர்டனுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கன்னி வெடிகள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு இந்த பக்கம் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத மாதிரி இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக வெடிக்க வச்சுட்டாங்க. இஸ்ரேல் வெடிக்க வச்சதுக்கப்புறம் பெருசாக பார்டரை வந்து புதுசாக கட்ட போகிறாங்களாம். கன்னி வெடிகள் இல்லாமல் பெரிய அளவுக்கு நாங்கள் பார்டரை கட்ட போகிறோன்றதுனால அந்த பழைய ப்ராசஸ்ஸை மாறி நாங்கள் அடுத்த ப்ராசஸுக்கு போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். சவுதியை பற்றின தகவல், அற்புதமான தகவல் இன்னொன்று கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு துறைமுகம் ஏடன் அப்படின்றது தான்
அங்கே ஏமனில் இருக்கக்கூடிய மிக உயர்வான துறைமுகம் எஸ்டிசினுடைய அதுவே முழுசாக கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது பெரிய மாற்றம். அப்புறம் சூடானில் சவுதி விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் யூஏஇனுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்குல்ல, அங்கே இடத்துல இன்றைக்கி சவுதி விசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ சோமாலியாவுக்கு போயிருக்காங்க, சூடானுக்கு போயிருக்காங்க, ஏமனில் இருக்கக்கூடிய யூஏஇனுடைய பேக்கப் ஃபோர்ஸ் அங்கேயும் தூக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. சவுதி யூஏயை போட்டு தள்ளிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் அவங்க மறைமுக அரசியல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நேரடியாக போயிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறது சவுதி. ஒருவேளை அமெரிக்கா மறைமுகமாக சவுதியை வைத்து காய் நகர்த்துக்கிறதான்ற கோணத்தில் இரவு வீடியோ பதிவில் பார்த்துடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.